Welcome to VL Academy. இந்த வீடியோல issue 4 feature and reissue of shares chapterல other exercise problem number 35 நம்ம பார்க்க போறோம். Which is in page number 1.118. So, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா XYZ கம்பெனி லிமிடெட் வந்து 20,000 equity shares issue பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 100 rupees. ஓகே, ஈச் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10 rupees. 10 rupees ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமாக வச்சு நம்ம இஷ்யூ பண்ணுறது. ஸோ இங்கே 100 ரூபாங்கிறத 110 ரூபாயா வச்சு அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த 110 ரூபாயா எப்படி அவங்க பே பண்ணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரப்போ we have to pay 25 rupees for one share. அண்ட் அந்த ஷேரே வந்து அலாட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஷேர் ஹோல்டர் ஆக போறாங்க இந்த எக்ஸ்வைசெட் கம்பெனிக்கு அப்படின்னா, அட் தட் டைம் தே ஹேவ் டு பே 35 rupees அந்த 10 rupees ப்ரீமியமும் சேர்த்து. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் கால்ல 30 rupees அண்ட் ஃபைனல் கால்ல 20 rupees. இங்க வந்து என்னன்னா எல்லா ஷேர்ஸுமே சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஓகே, அந்த 20,000 ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணி 20,000 ஷேர்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு எல்லாமே allot பண்ணிட்டாங்க. When calls were made except on 100 shares of Mr. Arjun who failed to pay the first and final call. இவர் வந்து 100 ஷேர்க்கான இந்த 25 rupees 35 rupeesம் பே பண்ணியிருக்காரு. பட் ஆனா இந்த 50 rupees பே பண்ணல. ஸோ இந்த 25 rupees and 35 rupeesல இந்த 35 rupeesல 10 rupees ப்ரீமியம்க்கு போயிடும். ஸோ அவுட் ஆஃப் 100 50 rupees பே பண்ணியிருக்காரு, 50 rupees பே பண்ணல. ஓகே, அண்ட் all money were received. The director have forfeited these shares and reissued them at 75 rupees. So already 50 rupees இருக்கு, இங்க ஒரு 75 rupeesக்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்ப டோட்டலா எவ்வளோ 125 rupees இருக்கு. ஓகே, அதுல இந்த 50 rupeesல இருந்து ஒரு 25 rupees எடுத்து நாம இது கூட ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் 25 rupees வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஷேர் இஷ்யூஸ் எக்ஸ்பென்சஸ் அமௌண்டட் டு 60,000. இது வந்து எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, திஸ் இஸ் அன் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் தான். இல்ல இதுக்கு நம்ம தனியா ஜர்னல் என்ட்ரியும் கொடுக்கலாம். ஓகே, அண்ட் கிவ் த நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ். இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம்னு பப்ளிக்கு சொன்ன மொமெண்ட்ல அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நமக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்திருக்குன்னா, இந்த சேம் 20,000 ஷேர்ஸ் வேணும் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வி ஆர் ரிசீவிங் தி அமௌண்ட் ஃபார் திஸ் 20,000 ஷேர்ஸ் அண்ட் அதோட அப்ளிகேஷன் மணி வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 rupees. ஒரு ஷேருக்கு 25 rupees. ஸோ 20,000 ஷேர்ஸ் இன்டூ 25 rupees இஸ் 5 lakh rupees. ஓகே, ஸோ இங்க நமக்கு 5 lakh rupees நம்ம கைக்கு உள்ள வருது. அண்ட் அந்த அமௌண்ட்டை, அதாவது இந்த ஷேர்ஸை பொறுத்த வரையும் நம்ம கிச்சன்ல இருக்கிற அஞ்சரை பெட்டி மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு சர்க்கிளான டப்பா, அதுல வந்து நடுவுல ஒரு டப்பா இருக்கும், அதை சுத்தி நிறைய டப்பாக்கள் இருக்கும். அதுல நடுவுல இருக்கிற டப்பாவை ஷேர் கேபிட்டல் டப்பாவா வச்சிருக்கணும். இங்க வந்து 20,000 ஷேர்ஸ் 100 rupees அப்படின்னா எவ்வளவு வரும்? 20 lakh rupees வருமா? சாரி, 2 lakh இல்ல 20 lakh rupees வரும். ஓகே, ஸோ அப்படி 20 lakh rupeesம் அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகணும். விச் இஸ் நாட் இம்மீடியட்லி, பட் ஒரு டேட்ல நம்ம அப்ளிகேஷன் இது பண்றோம், அதுக்கான அமௌண்ட் வரும், அதை தூக்கி நம்ம ஷேர் கேபிட்டல்ல போடணும். அப்புறம் அலாட்மெண்ட் மணி வரும், அதை தூக்கி நம்ம ஷேர் கேபிட்டல்ல போடணும். அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் கால் மணி வரும். இந்த அமௌண்ட் எல்லாம் வர்றப்போ அதை வந்து அந்தந்த பாக்ஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் அமௌண்ட் வந்துருச்சான்னு பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு வெயிட். அதுக்கப்புறம் அதை ரீஇஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் வர்ற அமௌண்ட்ல நம்ம அந்த 100 rupees கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டலுக்கு போடுவோம். ஓகே, ஸோ அது மாதிரி இங்க வந்து இந்த 5 lakh rupees நம்ம கைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து நம்ம ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போடணும். ஸோ ஹியர் கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 5 lakh rupees எங்க போக போகுதுன்னா ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள போகுது. ஓகே, அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள 5 lakh rupees இருக்கு. அது இப்ப எங்க போகுது? ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகுது. ஏன்னா ஃபுல் அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால அது வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகுது. எப்பவுமே அப்ளிகேஷன் மணி எவ்வளோ வருதோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம அலாட் பண்ணுவோம். ஓகே, ஒன்ஸ் அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். அதனால
ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோங்கிறத நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிறதுக்கான என்ட்ரி நம்ம போடுவோம். ஓகே. அலாட்மெண்ட்ல இருந்து மட்டும். ஸோ, இங்க வந்து நமக்கு தெரியும். இந்த 20,000 ஷேர்ஸும் அலாட் ஆயிருச்சு அப்படின்னு. ஸோ, ஷேர் அலாட்மெண்ட் எவ்வளோ? 20,000 இன்டூ ₹25 அது 5,00,000. ஷேர் பிரீமியம் வந்து 20,000 ஷேர்ஸ் இன்டூ ₹10 தட் இஸ் ₹2,00,000. ஸோ, மொத்தம் ₹7,00,000 இங்க வந்து நாம ரிசீவ் பண்ணணும். ஓகே. ஸோ, அ இந்த ₹7,00,000 வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸுக்கு போக வேண்டியது. பட் இந்த இந்த 7,00,000ல வந்து 5,00,000 தான் வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகும். இந்த ஷேர் பிரீமியம்ங்கிறது வந்து ஷேர் கேபிட்டலுக்கு போகாது. அது சம் ரிசர்வ் செக்யூரிட்டி பிரீமியம் அந்த மாதிரி இதுல போகும். ஓகே. ஸோ இங்க வந்து இந்த அமௌண்ட்ட நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே. விச் இஸ் ஆல்சோ கேபிட்டல் இன்கம். அதுக்கப்புறம் திரும்ப அலாட்மெண்ட் மணி வாங்கிட்டோம். ஸோ இங்க அலாட்மெண்ட் மணியும் நமக்கு என்டையர் 20,000 ஷேர்ஸ்க்கும் ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ த கேஷ் ஹஸ் கம் இன்சைட் 20,000 ஷேர்ஸ் இன்டூ ₹25 ₹5,00,000 வந்துச்சு. ஷேர் பிரீமியமும் ₹10 வந்துச்சு. அது ₹2,00,000. ஸோ இந்த 7,00,000ம் எங்க போகுதுன்னா, ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்கு போகுது. ஓகே. அண்ட் தென் இட் வில் கோ டூ ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். அதுக்கான என்ட்ரி நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம். ஓகே. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கால் டியூ. ஃபர்ஸ்ட் கால் டியூ வந்து எவ்வளோ? 20,000 ஷேர்ஸ் இன்டூ ₹30. ஸோ, நமக்கு வரவேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸுக்கு ₹6,00,000. அந்த ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்லேருந்து ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட்டு ₹6,00,000. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு இந்த 6,00,000ல வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 100 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டு பே பண்ணல. ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து. ஓகே. ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ 19,900 ஷேர்ஸ்க்கு தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 5,97,000 அண்ட் இந்த 100 ஷேர்ஸ்க்கு நம்ம வாங்கல. ஓகே. அவங்க குடுக்கல. நம்ம வாங்கலல்ல, அவங்க குடுக்கல. ஸோ 100 ஷேர்ஸ் இன்டூ 30 ₹3,000 நமக்கு வரல. பட் டோட்டலா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸுக்கு போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? ₹6,00,000. பட் நமக்கு வந்திருக்கிறது 5,97,000 மட்டும் தான். ஓகே. இந்த 3,000 நாம அப்படியே வச்சிருக்கணும். ஓகே. அது ரீஇஷ்யூ பண்ற வரையும் அது வராத அமௌண்ட்டாவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனல் கால் டியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்ல எவ்வளோ ருப்பீஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000 ஷேர்ஸ் இன்டூ ₹20 அது வந்து ₹4,00,000 இருக்கணும். ஸோ ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட்டும் ₹4,00,000 தான். பட் எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்? அதே 100 ஷேர்ஸ்க்கு ஃபைனல் கால் மணியும் வரல. ஸோ அதனால 19,900 ஷேர்ஸ்க்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். தட் இஸ் ₹30 தட் இஸ் 3,98,000. அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வரல அப்படின்னா, 100 ஷேர்ஸ்க்கு ₹30னா ₹2,000. சாரி. ம். ₹3,000. அப்ப அங்க வி நீட் டூ செக் த கால்குலேஷன். நான் உங்களுக்கு கால்குலேட்டர்லயே போட்டு காமிச்சிடுறேன். தட் இஸ் ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக். 19,900 ஷேர்ஸ் இன்டூ ₹30. ஸோ தட் இஸ் 5,97,000. நான் பை மிஸ்டேக் 98 போட்டுட்டேன். ஓகே. ஸோ தட் இஸ் 97,000 அண்ட் அகெயின் ₹3,000 நமக்கு வரல. ஓகே. அண்ட் டோட்டலா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் ₹4,00,000. ஓகே. ஸோ இப்போ வராத அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அந்த ஃபர்ஸ்ட் கால்ல கால் இன் அரியர்ஸ் பாருங்க. எங்க கால் இன் அரியர்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ₹3,000. ஓகே. இதில் அகெயின் கோ பேக் டு த கொஸ்டின். சாரி. ஃபைனல் கால் வந்து ₹20 தான். ஸோ அகெயின் சாரி. ஐ மேட் அ மிஸ்டேக். ஸோ இங்க ஃபைனல் கால் வந்து ₹20 தான். ஸோ 20. I'm very sorry, I made a mistake. So 19,900 into ₹20 போட்டோம்னா 3,98,000. I got it. நான் ஃபர்ஸ்ட் கரெக்டா தான் போட்டிருக்கிறேன். ஸோ அகெயின் 100 ஷேர்ஸ் into 20. அப்ப அது ₹2,000. ஓகே. ஸோ ஐ forgot to change here. அதனால அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஐம் சாரி. ஸோ பேங்க் அக்கவுண்ட் நமக்கு கிடைச்ச அமௌண்ட் ₹3,98,000 தான். வராத அமௌண்ட் 2,000. ஸோ டோட்டலா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்கு போக வேண்டியது சாரி இங்க ஃபைனல் கால் வரணும். ஸோ ஃபைனல் கால் பாக்ஸ்க்கு போக வேண்டியது ₹4,00,000. ஓகே. இப்போ வர்ற அமௌண்ட் வராத அமௌண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, கால் இன் அரியர்ஸ்க்கு நேரா ஒரு 3,000 இருக்கு. ஓகே. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, 2,000 இருக்கு. ஸோ டோட்டலா 5,000. இப்போ இந்த ஷேர வந்து ஃபோர்ஃபீச்சர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ
இங்க ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல இந்த 100 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ போகணும்? 10,000 போகணும். ஸோ, அதுல வந்திருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னா, இந்த 100 ஷேர்ஸ்க்கான ₹50. ஓகே. வராத அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாரி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஐ மேட் அ மிஸ்டேக் அகெயின் ஹியர். வராத அமௌண்ட்ட தான் இங்க போடணும். ஸோ, இந்த ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் வந்து நமக்கு வரல. ஓகே. ஸோ, தட் இஸ் 100 ஷேர்ஸ் இன்டூ திஸ் ₹50 வந்து ₹5,000. அதுவே ஷேர் ஃபோர்ஃபீச்சர்னா ஆல்ரெடி வந்த அமௌண்ட். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மணி ₹25ம் அண்ட் அலாட்மென்ட் மணி ₹25ம். டோட்டலா ₹50 நமக்கு அ வந்திருக்கு. ஸோ, இந்த வந்த அமௌண்ட்ட தான் ஷேர் ஃபோர்ஃபீச்சர்க்கு நேரா போடணும். வராத அமௌண்ட் என்னது? ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ, அந்த இத டோட்டல் பண்ணி நாம இங்க போடணும். ஓகே. அது மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஃபோர்ஃபீச்சர் ஜர்னல் என்ட்ரில வந்து ஃபோர்ஃபீச்சர்க்கு நேரா ஆல்ரெடி வந்த அமௌண்ட்ட தான் போடணும். ஓகே. அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்ட எந்த அமௌண்ட் வரலையோ அந்த அமௌண்ட்டோட டெர்ம் போட்டு நீங்க அத போட்டுக்கணும். ஓகே. பட் ஆல் டுகெதர் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் ₹10,000. ஓகே. And now reissue of this 100 shares at ₹75. இப்போ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு 100 shares into ₹75 ₹7,500 வந்திருக்கு. பட் ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 10,000. இப்போ இங்க இருக்கிற இந்த வந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா? 5,000. இந்த 5,000லேருந்து ஒரு 2,500 எடுத்து நாம இங்க போடணும். ஸோ இங்க ஷேர் ஃபோர் ஃபீச்சர்ல டோட்டலா 5,000 இருக்கு. அதுலேருந்து அதே ஷேர் ஃபோர் ஃபீச்சர் அக்கவுண்ட் எடுத்து அதில 100 இன்டூ ₹25 ₹2,500 போட்டு ஷேர் கேபிட்டலுக்கு ₹10,000 அனுப்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ வந்த அமௌண்ட் பிளஸ் ஆல்ரெடி கலெக்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து எடுத்து நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு ₹10,000 போட்டாச்சு. அடுத்தது பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அந்த 5,000ல 2,500 எடுத்தது போக பேலன்ஸ் 2,500 இருக்கு இல்லையா? அந்த 2,500 அது எப்படி வரும்னா, இந்த 100 ஷேர்ஸ்ல இந்த ₹50 மைனஸ் இந்த ₹25. ஓகே. நான் உங்களுக்கு வேணா அத ரெட் மார்க் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த ₹50 மைனஸ் இந்த ₹25. ஓகே. ஸோ இந்த 50 minus 25 is this 25. So 100 shares into 25, 2,500. That has to be transferred to capital reserve. இந்த இப்ப வந்து இந்த ஷேர் ஃபோர் ஃபீச்சர்ல இருக்கு இந்த 2,500 அது எங்க போகணும் அப்படின்னா, கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிற பாக்ஸ்க்கு போகணும். ஓகே. இதே மாதிரி யாராவது பே பண்ண தவறுனாங்க, ஃபியூச்சர்ல நம்ம இன்னும் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம். அந்த நேரத்துல யாராவது பே பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த சமயத்துல இந்த 2,500 எடுத்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் நவ் ஹவ் வி ஹேவ் பேலன்ஸ் வித் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதுல ₹25 டிஸ்கவுண்ட் வச்சு குடுத்துருக்கோம். அப்ப அந்த ₹25 ஆல்ரெடி பாதி பே பண்ணிட்டு விட்ட அமௌண்ட்லேருந்து எடுத்து தான் நம்ம அத பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகே. டாலி பண்ணுவோம். ஓகே. வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வித் திஸ் சைனிங் ஆஃப் டாக்டர் சாந்தி. தேங்க் யூ ஒன்ஸ் அகைன்.